மக்கள் இன்னைக்கு எங்க வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்திருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மழையில சளி பிடிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி சூப் வச்சு குடிக்கலாம்னு சொல்லி காட்டுக்குள்ள வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெடைக்கோழி, கட் பண்ண கத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வெங்காயம் கட் பண்ண ஒரு சூரி, சின்னசான ஒரு கத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டி 2, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் புளிஞ்சு சாப்பிட, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுன்னு மிளகா, உப்பு, தேவையான மசாலாக்கள்லாம் எடுத்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் கூட ரைஸ் எடுத்து வந்திருக்கோம் சமைச்சு சாப்பிட்றதுக்காக. அப்படியே பாருங்க மக்களே, தண்ணி சூட வச்சாச்சு. இப்ப அறுக்க பக்கம் ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அருவி, அப்படியே திருப்பி அந்த பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கம் பார்த்தீங்கன்னா அருவி, மழை வர மாதிரி தான் இருக்கு. சரி சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்காக தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ கோழி கட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கோழியை பார்த்தீங்கன்னா கோழியை அறுத்தாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தீக்கணும். முருளை தீச்சா தான் அது பார்த்தீங்கன்னா இருக்கிற முடியெல்லாம் சிறு முடியெல்லாம் கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா இருக்கும். பிராய்லர் கோழி அந்த மாதிரி கோழினா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. முடியெல்லாம் பிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்குது. இது நாட்டுக்கோழி பிராய்லர் கோழியாக இருந்திருந்தால் சுலபமாக முடிஞ்சிருக்கும். இந்த காலை பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா இதில் காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹீட்டில் காமிச்சிட்டு ஒரு வீட்டாக வந்துடும் இது. நீங்கள் இந்த மாதிரி கோழி அறுத்துருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் கோழி அறுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. யாருமே கோழிலாம் அறுக்கிறத போய் கடையில் வாங்கிக்கிறாங்க, கட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது யாருன்ற கான்செப்டில் யாரும் இது பார்த்தீங்கன்னா அறுக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கணும் நான் கோழி கட் பண்ணுறதுக்கு. இப்படி தீசிட்டு உருவனிங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது காலில் இருக்கிற தோல் வந்து வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கால் பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி சூப்பு குடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விக்னேஷ் அவர் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். கோழியை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரை இருக்கணும். இப்படி இங்கே அரைச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, இப்படி ஓப்பன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சிலருக்குலாம் கட் பண்ணவே தெரியாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கடையில் கொடுத்து கட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு அரை இருக்குதுங்கன்னா இப்படி அந்த மூட்டு இருக்குங்களா, அந்த மூட்டுக்கு நேராக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துருங்க. இது ஒன்றே தரமாக கரெக்டாக பார்த்து வச்சிங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால முடியாதுன்னு இது இல்லை, அதனால தான் நாங்களே அறுத்துக்கிறோம் கோழி. இதுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் போய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 50 ரூபா கேட்பாங்க கட் பண்ணவே. நமக்கு தெரிஞ்சனால நம்ம ஈஸியாக கட் பண்ண வேலையை முடிச்சுட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளியர் பண்ணிங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாகிரதையாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த மேவ் பை இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொட்டிடும். எப்படிப்பா முதுகு பின்னாடி 2 எலும்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சுலபமாக வந்துடும் இழுத்தா. இதை பார்த்துக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கோழியை பிரித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோழியை இப்படி தான் பிரிக்கணும். பிரித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஈரெல்லாம் தனித்தனியாக இருக்கும். தக்காளி இங்கே வச்சுக்கிறாங்க மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, எடுத்து வச்சுறேன் இருங்க. இது பார்த்தீங்கன்னா சேவக்கோழி. சேவல்ன்றனால பார்த்துக்கோங்க, முட்டை இருக்காதுங்க. அழுத்துறதுக்கு முன்னாடி கோழியோட கழிவு இப்படி தள்ளி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தள்ளிங்கன்னா தான் கரெக்டாக இருக்குன்னா வெளில வந்துடும். பார்த்தீங்கன்னா குடல் தனியாக ஈரல் தனியாக எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கால் எமர்ஜென்சி பார்த்து வைங்க.
ஈரல் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த பச்சை பச்சையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது விஷம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். கலந்துருச்சுன்னா சாப்பாடு ஃபுல்லாக கசப்பாக மாறிடும். சாக மாட்டுங்க, அந்த பச்சை மட்டும் கலக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய குண்டிக்காயின்னு சொல்லுவோம் நாங்கள். இது பேர் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அருவி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. இது வீட்டு பக்கம் தான் இருக்குது இந்த அருவி. காடு கட் பண்ணிட்டியாப்பா? அவ்வளோ கொடுங்க, நான் கட் பண்ணுறேன், கொடுங்க. இதில் பச்சைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை க்ளீனாக கட் பண்ணி எடுக்கணும்னா குழம்பே கெட்டு போயிடும். அலசுவாங்க சரி. இதில் இருக்கிற இப்போ நம்ம கலவுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணி ஒன்றும் கெடாது, மீன் சாப்பிட்றோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா தண்ணி இது பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க, மீன் சாப்பிட்றது ஃபுல்லாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குடல் தனியாக ஈரல் தனியாக தனித்தனியாக பிரிச்சாச்சு. காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தனியாக வந்து சமைக்கிறதே, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி தனியாக வந்து சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கோழி கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் செஞ்சுட்ருக்கோம். இதே வீடாக இருந்தால் வீட்டில் அம்மா ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, எதுக்கு அப்படி செலவு பண்ணிட்டு இருக்கதெல்லாம் அப்படி இப்படின்வாங்க. இப்போ யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, சின்ன சின்னதாக வச்சிடலாமாடா, இப்படியே போட்டுடலாமா? அந்த வீடியோ கட் பண்ணிடுறாடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கறி க்ளீனாக கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சோறு ரெடி ஆயிடுச்சு. சோறு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கு பாருங்க. சோறு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கு. சோறு ரெடி இறக்கணும், அப்புறம் ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சோறு இறக்கணுன்னே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம், சூப் வைக்க. இது பார்த்தீங்கன்னா எங்கேயும் நலையாத அளவுக்கு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வைக்கணும். வைக்கிறேன் பாருங்க. இது ஒரு வழியாக இப்போ இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கழுவிட்டோப்பா. கட் பண்ணிட்டியா? கட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். சோறு பார்த்தீங்கன்னா கரெக்டான பாதம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க. சோறு கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து இறக்கணும். இப்போ இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது இறக்கணும். இது இறக்குறது தான் இப்போ நம்ம துணி எட்டுன்னு வராமல் வந்துட்டோம். இது எப்படி இறக்க போகிறோன்றது தான் இருக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ். வேலையை அதுதான் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கத்தி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கத்தின்ற பாருங்கள், 2 கரண்டி எடுத்துக்கிட்டு இப்படி தூக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகாக தூக்கியாச்சு. இது வச்சுட்டோம், படிக்கணும். கட் பண்ணிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை தான் நசுக்க போகிறோம். கல் மேலே கொட்டியாச்சு, ஒன்று ஓடுது. எல்லாம் செதுருது.
ஒரு வழியாக நசுக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி பொடி பொடியாக நசுக்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையான அளவு. வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றியாச்சு. தீயை பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா ஒரு 3 மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுப்போம். சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தட்டினா சின்ன வெங்காயம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. தீயை பிடிக்குது உள்ளார. ஃபயர் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஃபயராக இருந்தால் தக்காளி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபயர் கம்மியாகும். இந்த மாதிரி நீங்கள் 10 டைம் ஃபயராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிப்பா இஞ்சி பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டுருணும். ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். இன்னும் சேர்த்து போட்டாலே கரெக்டாக ஒன்றும் ப்ராப்ளம் கரெக்டாக வந்துடும். திருப்புப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா வணங்கி பாதிலே போட்டுறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை கொட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்புப்பா. நல்லா திருப்புவா. அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சிட்டே இருக்கணும் ஒரு லெவலான வீட்டில். அப்போ தான் கறி நல்லா வரும். நல்லா கிண்டி விட்டுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா காரம் சாரமாக இருக்கும். மிளகா போட்டிருக்கும்ல, ஈட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. போக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிப்பா. சளி ஒன்றும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். சளி வந்து ரொம்ப இருக்குது. உப்பு பிடிச்சா தான் ஓரளவுக்கு ரெடியாகன்னு நினைக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே செஞ்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகாதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளா செஞ்சுருக்கோம். வீட்டில் செஞ்சுருந்தோம். சிக்கன் மசாலா மட்டும் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்புப்பா. அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று ஏறோட கிலோ கறி தெரியுது மாதிரி அப்படியே வீடியோ அப்படியே கட் பண்ணிடுறேன். வீடியோ கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உப்பு சரியாக போச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பு அடி பிடிக்கிது பாருப்பா. ஒரு பீஸ் எடுப்பா. உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, துணி எடுத்துகிட்டு வராது வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. உப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திருப்பா.
கொஞ்சம் உப்பு கறி போடுப்பா. எப்படி இருக்குப்பா? கொஞ்சமாக போடுப்பா. வீடியோவில் நிறைய எடுக்கணும். போதும்பா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி உப்பு கறி சாப்பிட்றீங்கன்னு நான் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு கறி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சாப்பிடுப்பா. கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மசாலாம் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மசாலாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்ச மல்லித்தூள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். பச்சை மிளகா போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரொம்ப கஷ்டம். பச்சை மிளகா போட்டுருக்கோம். அப்புறம் காரம் ரொம்ப சுல்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சளிக்கு நல்லாயிருக்கும் சுல்லுன்னு இருந்தால். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பாதி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 25 கிராம் போட்டுக்கலாம். திருப்புப்பா. இல்லைனா காலையில் ரொம்ப கஷ்டப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சளிக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா திருப்புப்பா. கறி பார்த்தீங்கன்னா இளங்கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது கறி டேஸ்ட்டாக. இந்த கோழி பிடிக்குள்ள எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறோம் நாளைக்கு இல்லைன்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆடக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த கோழியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு, இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. எதுவாப்பா? இதோட மசாலா சரியாக போச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கறி நல்லா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும்ப்பா. அடி வேறு பிடிக்குது. ரைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்காய் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய். இது குழப்ப போடாதீங்க தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய்னு சொல்லிட்டு. இந்த அடுப்பு கொஞ்சம் எரி விடுப்பா. புது படுப்பை நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கறி எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா கறி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து குடிக்க தண்ணி வேணுன்றதுனால நிறைய தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுவோம் தண்ணி விட்டோம். சூப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற்றுப்பா. அது ஊற்றுப்பா. ஃபுல்லாக ஊற்றுப்பா. போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கறி கொஞ்சம் நல்லா தான் இதை டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் சூப் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில்
ஏன் மேக்ஸிமம் சூப்புக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் சூப் நல்லாயிருக்கும். காரத்தூள்லாம் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா எதுக்கு காரத்தூள்லாம் இதை எக்ஸ்ட்ரா போட சொல்கிறேன்னா, இப்போ தண்ணி நிறைய ஊற்றிருக்கோம்ல, கொஞ்சம் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்குது. உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஊதி விடுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிடும். நல்லா எரிவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நல்லா எரி தண்ணி விட்டா ஊற்றிருக்கோம். நல்லா கொதிக்க வச்சு இன்னொரு 1/2 hour கழிச்சு பார்ப்போம். இது நல்லா கொதிச்சா தான் நல்லா வேவ்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் ரெடியாக இருக்குது, சிக்கனாக ரெடியாக இருக்குது, லெமனாக இருக்குது. புரிஞ்சு சாப்பிட தரமான ஒரு சிக்கன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம் இப்போ, சூப்போட சேர்த்தி. உப்பெல்லாம் ஓகேவா? நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. மசாலா தனியாக விட்டு சேருது. மசாலா தனியாக விட்டு சேருதுடா. அங்கே தீ நிறைய அடிக்குது போய். ஓரளவுக்கு வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். வச்சுன்றியா? சூப்பர். கொஜிருச்சா? அருமையாக ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சூப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. வீடியோ போயிட்டுருக்கா? மிளகு கிடைக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். இப்போ நல்லா இருக்குது, சளி நல்லா இருன்னு நினைக்கிறோம். இந்த காட்டில் உட்காந்து குடிக்கிறது சூப்பராக அருமையாக இருக்குது. ஆன் பண்ணியிருக்கா? ஆனில் தான் இருக்குது. சளிக்கு எதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரம் சோரமாக இருக்குது. கீழே உட்காந்து பேச, மேலே பேசுனே தெரியாது. இப்போ சொல்லு என்ன சொல்கிறது. சளிக்கு சரியாக இருக்குது, சுல்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா காரம் சோரம்லாம் சரியாக இருக்குது. தண்ணி நிறையா வச்சுருக்கிறனால எவ்வளோ ஊற்றி குடித்தாலும் எனக்கு குடிச்ச மாதிரி தெரியல, போயிட்டுருக்கு சல்லுன்னு. கொதிக்க கொதிக்க குடிச்சிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சமைக்கும் போது இந்த மாதிரி குடிச்சிருக்கீங்களா, சமைக்கும் போது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கும் போது வீட்டில் இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலலாம் அம்மா செஞ்சாங்கன்னா குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளிக்கு நல்லா இருக்குன்னு கொடுப்பாங்க. ஆட்டுக்கால் சூப் குடிச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி சூப் குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சளியெல்லாம் வெளியே வருது ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டே இருக்கான்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். அரை சொம்பு ஊற்றிருந்தேன் பாருங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காரம் அதிகம் தானே. இவர் யார் புதுசுன்னு பார்ப்பீங்க ஃப்ரெண்ட். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமராமேன், பார்த்துக்கோங்க. வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருப்பா. சாப்பாடு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நேச்சுரலாக நாங்கள் பண்ணுறதுனால இது கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது கூட முட்டை வச்சுட்டு தான் செம்மையாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. காரலாம் ஏறி இருக்குமா?
சத்திய கறிப்பு இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும். இந்த சைடு கொதிக்கவே இல்லையா? அந்த சைடு தூக்கி போடுறது. முடியல ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்கு. அப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக தெரியுதா? 10 நிமிஷமா ஓகே, நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தட்டில் சோறு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தட்டு பார்த்தீங்கன்னா சோறு வேணும்னு தோணுதுன்னு அதிகமாக போட்டுக்காதீங்க. இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பாறைமாலை வச்சு சாப்பிடுவோம். அப்போ இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. இந்த சோத்துக்கு உப்பு போடலையா? போட்டா அப்படி போட்டியா சார்? ஃபோன் போடலாம். சோட்டு விட்ற கட் பண்ணிக்கலாம். கறியெல்லாம் காரமே இல்லையாப்பா? வேலையா? அப்படி தான் இருக்கும். சூப் வச்சு அப்படி தானே இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணிடணும்னா, நம்ம சூப்பு தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சு உப்பு போட்டு எடுத்துட்டுக்கணும். ஆமாம். அப்புறம் பெப்பர் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தோம்னா செம்மையாக இருந்திருக்கும். ஒரு டைம் வீட்லேயே பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு கறியை வேஸ்ட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு அதுக்காக ஒரு கறியை வணக்கிட்டுக்கலாம். பிளாஸ் தட்டு எடுத்து போடலையடா?
அப்படி தீ புல்லு வெளியவே அடிக்குது. இப்போ அந்த சைடு தான் கறி பூசி சட்டி. கறி சைடு தள்ளி வெந்துடும். சரி வந்துன்னே இருக்கும். இது இறக்குறதா இருந்தா ரேட் இருக்கணும். இது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பூனில் சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் லெமன் பார்த்தீங்கன்னா புளிஞ்சு சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லெமன் இந்த அப்போ உனக்கு இது வந்து சிட்ரஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்குதேன்னு தின்றேன்லாம் நினைக்காதீங்க, ஜீரண சக்தி அதிகமாகும். இது ஒரு தனி டேஸ்ட். லெமன் ஃப்ளேவர் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். லெமன் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா எல்லாம் கபாப்புக்கு தான் லெமன் போட்டு சாப்பிடுவாங்க, இவன் என்னடா இது கறி குழம்புலாம் லெமன் போட்டு சாப்பிட்றான்னு நினைப்பீங்க. அதான் போட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னாரு. அதை ஃபோட்டோ மட்டும் வீடியோ கட் பண்ணிட்டு
மஞ்சாட்டு ஒன் சைடாக இருக்குது.